அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நட்பு கிரகங்களான சூரியனும் குருவும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மற்றும் கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் 7ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு தோஷங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மனம் சற்று நிம்மதியாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த செயல்கள் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. சேமிப்பிற்கு வாய்ப்பு உண்டு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் ஜாதக பலனும் சதாபுத்தியும் அனுமதித்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேல் படிப்பு முதலிய எண்ணங்கள் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குழந்தைகள் பற்றிய மனக்கவலை அகன்று அவர்களுக்கு திருமண யோகம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மேற்கொள்வதற்கான முன்னேற்ற ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. இந்த முயற்சிகளுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்குது. அதே போல வேலை இல்லாத சிம்மராசியை சேர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களான உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்க இருக்குதுங்க. செலவு செய்யும் முன் யோசனையோடு செலவு செய்ய வேண்டும். காரணம், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் புதன், 10ல் சுக்கிரன் முதலிய அமைப்புகள் இருக்கின்றன. வீட்டில் உறவுகளை கையாள்வதில் இனிமை இருக்க வேண்டும், கடுமை காட்டக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்ல பக்குவம் இருக்க வேண்டும். காரணம், சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கிரகங்களினுடைய ஆதிக்கத்தால தவறான வார்த்தைகளை பேசி மாட்டிக்கொள்வீங்க. குடும்ப உறவுகளை கெடுத்து கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரைக்கும் சிம்மராசினியர்கள் இந்த வாரத்தில் எடுத்தோம் கௌத்தம் என எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் மேற்கொண்டு வந்த சில காரியங்களால் தடைகள் ஏற்பட்டாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடிய இருக்கு. முக்கிய நண்பர்களின் அறிமுகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால சிம்மராசினியர்களான உங்களுக்கு நன்மை உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமையை அதிகப்படுத்துங்க. உடல் நலம் சீரடையும். அதே போல மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சமூகத்தில் எல்லோரையும் மதிக்கப்படும் உயர்ந்த குணம் உங்களுக்கு மேல்
மேலோங்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. கூடுமான வரைக்கும் சிம்ம ராசினியர்கள் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உங்களுக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீக பணிகள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க இருக்கு. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. காரிய அனுகூலங்களும் உண்டாக இருக்கு. மனோதைரியம் அதிகரிக்க இருக்கு. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்க இருக்கு. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்கள் தீர இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்க இருக்குதுங்க இந்த வாரத்துல. அதே போல் காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் நிச்சயம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்காங்க. லாபம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு. அதே போல் பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவாங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. துக்கமும் துன்பமும் நீங்க இருக்கு. அதே போல் சில்லறை சண்டைகளுக்கும் பூசல்களும் இருக்கதாங்க செய்யும். உறவினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை வரலாங்க. பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டுவிடும்படி இது நல்லது. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க. எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது. உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்குங்க. விவசாயிகள் விளை பொருட்களால் லாபத்தை அடைய இருக்கீங்க. நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுங்க. அதே சமயம் வயல் வரப்பு சண்டைகளில் ஈடுபட வேண்டாங்க. தன்னலம் பாராட்டாமல் அடுத்தவர்கள் வளம் பெற செயலாற்றுங்க. சிம்மராசியை சேர்ந்த விவசாய துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் சக விவசாயிகள் மத்தியில் முக்கியஸ்தர் என்ற செல்வாக்குடன் வளம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறுங்க. அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும். மேலதிக அதிகாரிகளிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேர இருக்கு. நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வாங்க. அதனால் கவனம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் அனுகூலம் கிடைக்கும் காலம். காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் கூட இந்த வாரத்தில் வெற்றி அடைய இருக்கு. மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல செய்தி வந்து சேர இருக்குங்க. பணவரத்து உண்டாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் தோஷங்கள் குறைய அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள். அனுமன் சாலிஷா படியுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.